எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சிதம்பரம் மக்களே, இனிமேல் சாயங்காலம் ஆயிடுச்சுனாலே நம்ம எல்லாருக்குமே ஒரே குஷியாட்டம் தான் போங்க. எப்படி இருந்த குளத்தை இப்படி ஆக்கிட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நம்ம ஊர் சிதம்பரம் கனகசபை நகர்ல இருக்கக்கூடிய ஞான பிரகாசம் தெப்ப குளத்துக்கு போயிருந்தோம். ஒரு மாதிரி பாக்குறதுக்கே கலீஜா ரொம்ப வருஷ காலமா தூர்வாராமலே கிடந்த தெப்ப குளத்தை கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டின் திட்டத்தின் மூலமா தூர்வாரி பளபளக்கிற லைட் செட்டிங் எல்லாம் போட்டு ஜேசிபி பொக்லைன் எந்திரங்களை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசங்களா நகர்ப்புறங்கள் சைட்ல இருக்கக்கூடிய குளங்களை மாதிரி சும்மா ஜொலி ஜொலிக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 280 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த தெப்ப குளத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறதுக்காக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் 2 பேருமே வந்து இந்த தெப்ப குளத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்காக திறந்து வச்சாங்க. இந்த திறப்பு விழாவுக்கு நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருமே வந்திருந்தாரு. இந்த திட்டத்தின் மூலமா நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குளத்தையுமே தூர்வாரி மக்களுடைய பயன்பாட்டிற்காக கொண்டு வர போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில காலங்கள்ல நம்ம சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எல்லா குளத்தையுமே தூர்வாரி சும்மா ஜொலி ஜொலிக்க வைக்க போறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அடே தம்பிங்களா, எங்க போனாலும் விட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் தம்பிங்க நிறைய பேர் என் கூட வந்து அந்த இடத்துல செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க.